15+ இயர்ஸாக ஆன் அண்ட் ஆஃபாக இல்லை, த்ரூ அவுட் த இயர் 365 டேஸும் நான் வந்து என்னுடைய டான்ஸ்க்காக நான் இருந்திருக்கேன். அதில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், தேடி இருப்போம். சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காது, சில விஷயங்கள் பட்டு அனுபவப்பட்டு தான் புரிஞ்சிருப்போம். ஐ வாஸ் டோட்டலி என்ஜாயிங் மை லைஃப். ஸோ நானும் அந்த மாதிரி பார்த்து பண்ணி டான்ஸ் பிடிச்சி அதுக்கான தேடலில் இறங்கி, மர்சினா பற்றி தெரியும், மர்சினாவோட டீப் இன்டூ எனக்கு அவங்கள பற்றி தெரியாது. என்னோட பாஸ்ட் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, என்னுடைய ஃப்யூச்சர் லைஃப்பில் நான் இப்போ என்னெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற பிடிஎஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் மர்சினா மைக்கேல். வெல்கம் டு மை வேர்ல்ட். டான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அட் ஏஜ் ஆஃப் 5 I started, பட் அஃபிஷியலாக ஒரு ஏஜ் ஆஃப் 10லேருந்து வந்து என்னுடைய ஒர்க் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன பேஷனாக ஸ்டார்ட் ஆனது தான். ஆனால் இப்போது என்னோடய கெரியராக, என்னோடய ஐடென்டிட்டியாக, அண்ட் அட் த சேம் டைம் இது வந்து என்னோடய டே டு டே லைஃபாக வந்து மாறி இருக்கு. அப்படிங்கும்போது லைக் ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் மை செல்ஃப். இப்போ கூட நம்ம வந்து சில பேர் யூடியூப்லேருந்து தான் லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு பை வாட்சிங் மூவிஸ், சில சாங்ஸ் இதெல்லாமே தான் பார்த்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி பார்த்து பண்ணி டான்ஸ் பிடிச்சி அதுக்கான தேடலில் இறங்கி எவ்வளவோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் என்னுடைய பிளாட்ஃபார்ம்ஸை. ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் எனக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இப்போ வந்து ரியாலிட்டி ஷோ பண்ணுறதா இருக்கட்டும், மூவியில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஆட் ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஆல்பம் சாங் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு ஆனுவல் டே கொரியோகிராஃபி காம்படிஷன்ஸ், ப்ரொஃபஷ்னல் காம்படிஷன், ஜட்ஜிங்கில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் தென் அண்டர் கிரவுண்ட் பேட்டில் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் ஏறுறது, டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இறங்குறது, அண்ட் தென் கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒரு கிளாசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது, அவங்கள ட்ரெயின் பண்ணுறது, இந்த எல்லா ப்ரொஃபஷ்னல் டான்ஸர்ஸையுமே வந்து அவங்கள லைஃப் ஸ்டைலுக்கு கைட் பண்ணி விடுறது, அண்ட் தென் வெரி ஸ்மால் கிட், அந்த கிட்லேருந்து ஒரு பெரியவங்களாக இருக்கிற பர்சன் கூட இந்த டான்ஸு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வருவாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நான் வந்து பண்ணும்போது ஐ வாஸ் டோட்டலி என்ஜாயிங் மை லைஃப். இவ்வளோ வருஷம் நான் அதை வந்து நின்று திரும்பி பார்க்க கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு கொஞ்சம் மாதமாக எனக்கு வந்து நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஐ வாஸ் லைக், வாவ், thank you God, Jehovah, for all the opportunities. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக, ஓகே இவ்வளவும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம காலத்தில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், தேடி இருப்போம். சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காது, சில விஷயங்கள் பட்டு அனுபவப்பட்டு தான் புரிஞ்சிருப்போம், சில விஷயங்கள் நமக்கு வந்து அப்படி கிடைச்சிருக்கும். இது எல்லாமே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த particular channel ஒரு ப்ராப்பர் மர்சினாஸ் லைஃப் ஸ்டைல், மர்சினாஸ் ஒர்க், ஹர் பிடிஎஸ், லைக் அவங்க என்னென்ன டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்திருப்பாங்களோ அவங்களுடைய, தட் மீன்ஸ் மீ, சாரி, என்னோட இப்போ கரண்ட் ஒர்க்கில் இருக்கிற பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், என்னுடைய பழைய லைஃப் ஸ்டைல் ஜேர்னியாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஒரு குட்டி ஸ்டோரிஸ், குட்டி எக்ஸ்பீரியன்ஸ், என்ன மாதிரி பர்டிகுலர் ஃபார்ம்ஸை நம்ம லேர்ன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆஸ் அ கொரியோகிராஃபர் இஃப் யூ வாண்ட் டு பர்ஃபார்ம் இன் அ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். ஐ மீன் எஸ், நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். And then my lifestyle as a dancer, which is very important, and the consistency matter, right? நான் ஒரு 15+ இயர்ஸாக ஆன் அண்ட் ஆஃபாக இல்லை, த்ரூ அவுட் த இயர் 365 டேஸும் நான் வந்து என்னுடைய டான்ஸ்க்காக நான் இருந்திருக்கேன். அண்ட் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் டோட்டலி ஓவர்வீல்ம்டு. எட் நம்மளோட டெஸ்டினேஷன் நமக்கு போகலைன்னாலும் ஒரு பர்டிகுலர் இயர்ஸை க்ராஸ் பண்ணி வரும்போது கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ எஸ், அண்ட் நிறைய இன்ஸ்டாகிராமில், யூடியூப் ஷார்ட்ஸில், இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் ஒரு பெரிய லாங் வீடியோவாக பண்ணால் என்னால் நிறையா நான் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன் அண்டு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் ஒரு பர்டிகுலர் ஒர்க்காக, இது எல்லாமே நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இதை வந்து ஒரு லாங் வீடியோஸ்லாம் போடுறேன். ஸோ இஃப் யூ ஆர் ஹியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக என்னை பார்த்துட்ருக்கீங்களா, இல்லைனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களாலும் சரி, இல்லை மர்சினா பற்றி தெரியும், மர்சினாவோட டீப் இன்டூ எனக்கு அவங்கள பற்றி தெரியாது அப்படின்னா, அண்ட் திஸ் இஸ் மர்சினா மைக்கேல். வெல்கம் டு மை வேர்ல்ட்.
ஸோ நான் ரொம்ப வருஷமாக நான் வந்து சோஷியல் மீடியாவில் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய ஒர்க்ஸாக இருக்கட்டும், என்னுடைய ஒரு பர்டிகுலர் கொரியோகிராஃப் நான் பண்ணியிருப்பேன், இல்லைன்னா பர்டிகுலர் வீடியோஸ், இல்லைன்னா நான் இந்த விக்ட்ரியை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் மியூசிக் போட்டு தான் ஷேர் பண்ணியிருப்பேனே தவிர, அங்கே நான் ரியலாக என்ன ஃபீலில் இருந்திருக்கேன், எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்திருக்கேன், அதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், அண்ட் தென் அதோட பிடிஎஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை ஒரு கொரியோகிராஃபிக்கு முன்னாடியோ அது எப்படி குக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இது எல்லாமே ஐ ரியலி வாண்டட் டு ஷேர் வித் ஆல் ஆஃப் த பீப்புள். ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கன்சர்னாக என்னுடைய லைஃப்பில் உறுத்திட்டே இருந்த ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பர்டிகுலர் சாங்கை போட்டு அந்த கிளிப்ஸை போடுற மூலியமா என்னால் வந்து அதை என்னுடைய எமோஷன்ஸை அதுக்குள்ளே அடக்க முடியல, யூனோ. ஸோ அதனால் ஒரு லாங் வீடியோவாக நான் வந்து போடணும், அண்ட் மோர் தென் தட் நான் பேசி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ஹாப்பினஸ், நான் வந்து டே டு டே லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய பிடிஎஸ், அண்ட் மோர் தென் தட் டான்ஸர் ப்ரொஃபஷனாக எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான மேபி அ டுட்டோரியல் டான்ஸ், mentally, physically and emotionally, how you have to prepare for yourself, everything will be there, you know. And if you're here for the first time in my channel and to subscribe it, there is a lot coming, okay. Thank you for watching.